ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் க்யூட்டாக இருக்க பீனட் பட்டர் குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். பார்க்கவே பீனட் ஷேப்பில் இருக்கும். மிடில் க்ரீமி பீனட் பட்டர் ஃபில்லிங் இருக்கும். இது செய்கிறதுக்கு அவன் தேவையில்லை, நம்ம பேன்லேயே செய்யலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 100 கிராம் மெல்ட் பண்ண பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடாது, மெல்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் பீனட் பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர், பட்டர், பீனட் பட்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வரணும். பீட்டர் யூஸ் பண்ணால் ஈஸியாக மிக்ஸ் ஆகும், ஆனால் நான் இங்கே விஸ்க்லேயே பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணினா இதே மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும். பீனட் பட்டர் நல்லா பிளெண்ட் ஆகி சுகரும் கரைஞ்ச மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இதில் ஒரு எக்கு பிரேக் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குக்கிக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்கு தான். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எக்கு செப்பரேட்டாக தெரியாமல் பீனட் பட்டரோட ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் மிக்ஸ்சர் கொஞ்சம் க்ரீமியாக கிளாஸியாக மாறி வரும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதுக்கு ஸ்பேச்சுலா இல்லைனா கை வச்சு சாஃப்டாக ஃபோல்டு பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக டோ ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் டோ கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ இந்த டோ ரெடி பண்ணிவிட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இந்த ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம், பிகாஸ் இப்போ டோ சாஃப்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் செட் ஆகி ரோல் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷேப் பண்ணுறதுக்கு நல்லா ஹோல்ட் ஆகும். ஸோ இப்போ இதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் பீனட் பட்டர் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்து 3 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் பயப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மில்க்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே நேரத்தில் ஜாஸ்தியாக மில்க் ஊற்றிடக்கூடாது, க்ரீம் ரொம்ப லூஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இப்போ இந்த க்ரீமை நம்ம பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, சிம்பிளாக ஒரு கவர் எடுத்து அதில் ஃபில் பண்ணி கார்னரில் சின்ன கட் பண்ணிவிட்டு அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நான் பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். 1 ஹவர் ஆச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து டோ எடுத்துக்கிறேன். நல்லா செட் ஆகியிருக்கு, ஸ்டிக்கியாக இல்லாமல் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. இப்போ ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து சின்ன பால்ஸ் மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுக்கிறப்போ சைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட்டு சேமாக வந்துடும். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போது க்ரீஸ் பண்ணி வச்ச பிளேட்டில்
2 பேராக வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன். பிகாஸ் லேட்டராக 2 பிஸ்கெட்டை சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ சைஸ் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சா ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபோர்க் எடுத்து மேலே டிசைன் போடுறேன். இந்த ஸ்டெப்பு ஜஸ்ட்டு டிசைனுக்காக மட்டும் இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆகவும் ஹெல்ப் பண்ணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்துனா எட்ஜஸ் கிராக் ஆகிடும். ஃபோர்க்கோட அந்த மார்க் கிளியராக வரணும். ஷேப்பும் க்யூட்டாக பீனட் மாதிரி தெரியணும். நான் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் காட்டுறேன். பிகாஸ் இந்த டிசைன் தான் ஃபைனல் லுக்கில் அழகாக தெரியும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே டிசைனாக போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் வைக்கிறேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம்லேருந்து லோ சைடில் இருக்கணும். குக்கி சைஸ் பொறுத்து 10லேருந்து 15 நிமிஷம் குக் ஆகிடும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஈஸி க்ளூ தரேன். டைமை விட குக்கீஸ் செட் ஆகிடுச்சான்னு பார்த்தா போதும். மேலே நல்லா செட் ஆகி எட்ஜஸில் கொஞ்சம் லைட் கலர் அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது குக்கீஸ் கொஞ்சம் சாஃப்டாக தான் தெரியும். அதனால் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. கூலாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபிம் ஆகிடும். இதே மாதிரி எல்லா பேட்சும் பேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமானது, குக்கீஸ் கூலானதுக்கப்புறம் தான் க்ரீம் வைக்கணும். சூடாக இருக்கும்போது க்ரீம் போட்டால் ஃபில்லிங் மெல்ட் ஆகி அது ஹோல்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கூலானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் பட்டர் க்ரீமை நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பைப்பிங் பேக்கில் கார்னர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஸ்கெட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் பட்டர் க்ரீமை சென்டரில் பைப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவராக வைக்காதீங்க, லைட்டாக சென்டர் ஃபில் ஆகிற அளவு போதும். அப்புறம் இன்னொரு பிஸ்கெட் எடுத்து மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா க்ரீம் 2 சைடும் நல்லா செட்டில் ஆகும். அவ்வளோதான், நம்ம பீனட் பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா குக்கீஸும் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கோங்க. சைஸ் மேட்ச் ஆகிற 2 பிஸ்கெட்டை பேர் பண்ணி க்ளோஸ் பண்ணால் ஃபைனல் லுக்கு ரொம்ப நீட்டாக வரும். க்ரீமும் நடுவில் கரெக்டாக இருந்தால் சாப்பிட்றப்போ நல்ல ஃபீல் வரும். நான் இப்போ எல்லா குக்கீஸும் இதே மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீனட் பட்டர் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போதே பீனட் ஷேப்பு, சாப்பிடும்போது ஃபுல்லாக பீனட் பட்டர் டேஸ்ட் இருக்கும். டீ கூட செம்ம செட் ஆகும். ஜஸ்ட்டு ஸ்நாக்காக கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ரிச்சாக வீட்டிலையே பண்ண முடியும்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ண ஒர்த்தான ரெசிபி. வீட்டில் குக்கீஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா இந்த பீனட் பட்டர் குக்கீஸ் செம்ம ஆப்ஷன். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை, ஆனால் ஃபைனலாக கிடைக்கிற டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்போ பீனட் பட்டர் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் பீனட் சாப்பிட்ற மாதிரி ரிச்சாக டேஸ்ட்டு வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.